தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சென்ட் தாமஸ் காலேஜை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சென்ட் தாமஸ் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டில் தான் இருக்குது. அது கோயம்பேட்டில் இருக்க அந்த சென்ட் தாமஸ் காலேஜ் தான். நீங்கள் பஸ் ஸ்டாண்டு விட்டு இறங்கினீங்கன்னா விஜயகாந்த் ஒரு இதுவும் இருக்கும் சினிமா தேட்டர், அதுக்கு டவுனில் போனீங்கன்னா வரும் லேண்ட்மார்க்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் தான் பார்ப்போம். அந்த காலேஜ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இது அஃபேட் வித் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான். நல்ல ஒரு காலேஜ் தான், ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான். அது ப்ரைவேட் காலேஜுக்கு ஓரளவுக்கு ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் மாதிரி காலேஜ் தான், பியூர் ப்ரைவேட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபீஸஸும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த காலேஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் படித்தவங்க கேட்டால் என்ன சொல்கிறோம், நல்ல காலேஜ் தான், நல்லா ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே நல்லா வந்து இதுவாக இருப்பாங்கன்னு ஜாலியாக இருப்பாங்க எல்லாருமே. ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டின் காலேஜ். அது உங்களால் பார்த்தாலே இது சென்ட் தாமஸ் கிறிஸ்டின் தான். ஸோ நல்லா சாஃப்டாக தான் இருப்பாங்க, ரொம்ப வந்து ஹார்டாக இருக்க மாட்டாங்க, எதுவுமே இது பண்ண மாட்டாங்க, நல்ல காலேஜ் தான் அப்படின்ட்டு. அந்த காலேஜில் சில சர்ச்சைகள்லாம் நடந்தது, அது நம்மளுக்கு தேவையாத விஷயம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த காலேஜ் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஷிஃப்ட் 1ல் பார்த்திங்கன்னா பிஏ இங்கிலீஷு, அடுத்தது வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா. பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியான்னு ஒரு கோர்ஸ் இதில் இருக்குது ஷிஃப்ட் 1. ஷிஃப்ட் 1 டைமிங் பார்த்திங்கன்னா 8:40 to 1:05. இதுதான் ஷிஃப்ட் 1 டைமிங். இது 8:40 1:05 வரைக்கும் வந்து கிளாஸ் நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் 1க்கு பார்த்திங்கன்னா ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்துலாம். பிஏ இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 20,000 வருது பிஏ இங்கிலீஷ்க்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து ஷிஃப்ட் 2 தான் இருக்குது. இதில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ஷிஃப்ட் 2 தான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு நிமிஷம் இருங்க கரெக்ட். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் 1க்கு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 20,000. அடுத்தது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா 25,000 ஒரு வருஷத்துக்கு. அதுக்குமா ஷிஃப்ட் 1ல் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா 30,000 ஒரு வருஷத்துக்கு. அதுக்குமா பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா இது பார்த்திங்கன்னா 30,000 ஒரு வருஷத்துக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஷிஃப்ட் 1க்கு இருக்குது. பிபிஏவும் இருக்குது. பிபிஏ பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் 1க்கு வந்து 30,000 வருது. ஸோ இது வந்து ஷிஃப்ட் 1ல் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து நம்ம பிகாம் கோர்சஸ் பார்க்கணுன்னா பிகாம் ஜென்ரல், பிகாம் சிஎஸ், பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏஎன்எஃப் இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து 4 கோர்சஸ் வந்து ஷிஃப்ட் 1ல் இருக்குது. அதுக்கான ஃபீஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி ஷிஃப்ட் 1க்கு வந்து 10,000 தான் ஒரு செமுக்கு வந்து ஜென்ரலுக்கு, சிஎஸ்க்குலாம், பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு அந்த மாதிரி தான் வருது. ஷிஃப்ட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபீஸஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஷிஃப்ட் 2ல் பார்த்திங்கன்னா வந்து அதுதான் இப்போ ஷிஃப்ட் 2ல் வந்து 40,000 வருது பிகாம் கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்திங்கன்னா ஷிஃப்ட் 2ல். ஸோ இதோட இப்போது இந்த சென்ட் தாமஸ் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து பிஜி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்காமும் எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக் மீடியா, இது 3 கோர்சஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த சென்ட் தாமஸ் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பொறுத்தவரைக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றும் பெருசாக கவுன்சிலிங்லாம் கூட மாட்டாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுவிட்டிங்கன்னா உங்களை உடனே வந்து அப்ளிகேஷன் முடியும்னா உங்கள் மார்க் ஏற்ற மாதிரி வந்து அவங்க உங்களுக்கு டேரெக்டாக ஃபோன்லேயே பண்ணுறாங்க, ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்போ சப்போஸ் நீங்கள் பிகாம் ஜென்ரல் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு பிகாம் சிஎஸ் தான் மார்க் இருக்குன்னா பிகாம் சிஎஸ் தான் உங்களுக்கு தரோம் வாப்பா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் நேரில் போய் பேசினா உங்களுக்கு பிகாம் ஜென்ரலே கொடுத்துருவாங்க. ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்காதாங்க. நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபீஸ் எல்லாமே கட்டிட்டு உடனே வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. எதிர்படினா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அட்மிஷன்ஸ்லாம் முடிஞ்சிடும். ரொம்ப பெரிய வந்து ப்ராசஸ் கிடையாது. டேரெக்டாகவே நீங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் கேட்குற கோர்ஸ் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. ஷிஃப்ட் வைஸ் ஃபஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் 2மே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீஸ் கட்டிவிட்டு உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துடலாம். போகும்போது டிசி, மார்க் ஷீட்டு, உங்களோட ஃபோட்டோஸு, அப்ளிகேஷன், 11th 12th மார்க் ஷீட்டு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதுதான் சென்ட் தாமஸ் காலேஜ் பற்றி ஓவரால் ரிவ்யூ. எனக்கு கேட்டால் பர்சனலாக நீங்கள் சென்ட் தாமஸ் காலேஜ் சேரலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேரலாம், நல்ல காலேஜ் தான். நான் ஒரு 10க்கு வந்து ஒரு 8 கொடுப்பேன். நல்ல காலேஜ் தான் ஓவராலாக. ப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு எதுவுமே அவங்க சொல்லலை. ப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பேர் ப்ளேஸ் ஆவாங்களான்னா ஒரு 50% சம்திங். ப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்குமே பிளாங்காக தான் இருக்கும், ஒன்றுமே தெரியல. டிகிரி ஓகே, ப்ளேஸ்மெண்ட் நம்மளுக்கு தெரில. ஸோ இதுதான் வந்து சென்ட் தாமஸ் காலேஜ் பற்றி ஓவரால் ரிவ்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஸ்கொயர். Until then, bye from Guna. Thanks a lot.